إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்நாள் முடிவு அல்லாஹ் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சுத்தி சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை அறிந்து கொள்ள வேண்டும், அதனை விளங்குவதற்காக அதனுடைய விளக்க உரையை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல் பக்ராவுடைய 73 வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம். இன்றைய அமர்வில் 74, 75 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் 74வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகிறான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق ويخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இதற்கு முந்தி நம்மிடத்தில் பேசிய அந்த செய்தியுடைய தொடர்ச்சி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பனி இஸ்ரவேல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கண்டார்கள். கண்டதற்கு பிறகும் அதனை நம்பிக்கை கொள்ளவர்கள் மறுத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை நம்புவதற்கான தேவையான அத்தனை சான்றுகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டினான் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சமுதாயம் ஒரு நன்றி கெட்ட சமுதாயமாக இருந்தார்கள் என்பதற்குரிய எடுத்துக்காட்டாக அல்லாஹ் இதை சொல்கிறான். கடந்த அமர்விலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நாம் சொல்லி காட்டினோம். உயிரற்று கிடந்த ஒருவனை அல்லாஹ் தஆலா உயிர்ப்பித்து அந்த சமுதாயத்தில் நிலவி வந்த பிரச்சனைக்கு தீர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான் என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக அல்லாஹ்வுடைய மகத்தான வல்லமையை எடுத்து காட்டினான் என்பதையும் நாம் பார்த்தோம். அப்போ அதற்கு பின்னரும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம கஸத் குலூபுக்கும், இதற்கு பின்னரும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, உள்ளங்கள் இறுகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது எந்த அளவுக்கு சொன்னால் ஃபஹிய கல் ஹிஜாரா, அது பாறைகளை போன்று கற்களை போன்று மாறிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா அதை தொடர்ந்து சொல்கிறான், அவ் அஷத்து கஸ்வா, அல்லது அதைவிட கடினமாக அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. வைன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், ஏனென்றால் சில பாறைகளிலிருந்து பாறைகள் பிளந்து நீரூற்றுகள் வருவதுண்டு. நம்ம பார்க்குறோம் சரிங்களா, மலை பிரதேசங்களுக்கு சென்றால், மலைப்பாங்கான இடங்களுக்கு சென்றால் அங்கே என்ன செய்யலாம், சில பாறைகளுக்கு இடையிலிருந்து நீரூற்றுகள் வருவதை காண முடியும். அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்யலாம், உதாரணமாக சொல்கிறான். வைன்ன மின்ஹா லமா யஷக்ககு, சில பாறைகள் பிளந்து விடுவதை நீங்கள் காணலாம். ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, அதிலிருந்து என்ன செய்யலாம், நீர் வருகிறது, மழை, அதிலிருந்து தண்ணீர் வருவதை நீங்கள் காணலாம். வைன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷியத்தில்லாஹ், மேலும் சில பாறைகள் அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விடுவதை நீங்கள் காணலாம். வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்வதை விட்டு அலட்சியமானவனாக இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டு அல்லாஹ் என்ன சில அலட்சியமானவனாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலுடைய அந்த உள்ளத்திற்கான உதாரணம் என்னென்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய பல்வேறு விதமான அத்தாட்சிகளை கண்டதற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். அந்த பொய்யாக்கக்கூடிய அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பாறைகளை போன்று அல்லது பாறைகளை விட கடினமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் அல்லது என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இப்போ பொதுவாக இது நடக்கலாம் அது இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அடிப்படையில் சொல்லப்படும்?
ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லப்படும். இன்னொன்று ஆப்ஷன், அது கொடுக்கும்போது சாய்ஸாக கொடுக்கும்போது இது அல்லது அது என்று சொன்னால் அது என்ன செய்யலாம், நம்ம எப்படி எடுத்துக்குவோம், சாய்ஸ், இது அல்லது அது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொன்னால், அவருடைய உள்ளங்கள் பாறைகளை போன்று மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், அஷத்து கஸ்வா, அல்லது அதை விட கடினமாக மாறிவிட்டது என்று சொல்றான். இப்போ இந்த வாசகம் என்பது சந்தேகத்தோடு சொல்லப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. காரணம், அரபுகள் இது போன்ற வாக்கியத்தை என்ன செய்வாங்க, அவருடைய சொல்லாடலில் சாதாரணமாக பயன்படுத்துவார்கள். இதற்கு அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் தபரி அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅர்ஸல்னாஹு இலா மியத்தின் அல்ஃபின் அவ் யஸீதுன், 1000 ஆண்டுகள் அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒரு சமுதாயத்துக்கு நாம் என்ன செஞ்சவரை தூதர் அனுப்பினோம் என்று சொன்னோம். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், வ இன்னா அவ் இய்யாக்கும் லஅலா ஹுதன், ஒன்று நாங்களோ அல்லது நீங்களோ நேர்வழியில் இருக்கக்கூடும், ஃபி தலாலின், ஒன்று நாங்களோ அல்லது நீங்களோ, அவு ஃபி தலாலின் முபீன், நேர்வழியிலோ அல்லது என்ன செய்யலாம், வழிகேட்டில் இருக்கக்கூடும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இடங்களிலெல்லாம் 2 விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும், ஒன்றுக்கு எதிர் சொல்லாக இருந்து கொண்டிருக்கிற ஒன்று சொல்லப்பட்டாலும் அது சந்தேகத்தோடு சொல்லப்பட்டதல்ல, உறுதியான அமைப்பில் யார் அதை சொல்லுகிறாரோ அவருக்கு தெரியும் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டது என்று இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இன்னொன்று, இதற்கு இன்னொரு விளக்கம் சில அறிஞர்களால் கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால், 2க்குமே வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருடைய உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா அதை எதோடு ஒப்பிடுகிறான் என்று சொன்னால், பாறைகளோடு ஒப்பிடுகிறான். அவருடைய உள்ளங்கள் அந்த கடினத்தன்மையோடு என்ன செய்கிறாங்க, பாறைகளுக்கு ஒப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. வேறு சிலருடைய உள்ளங்களுக்காக உதாரணமாக என்ன இருந்து கொண்டிருக்கிறது, அது பாறைகளை விட கடினமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நாடுகிறான் என்பதாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இது போன்று 2 விதமான நிலைகளும் ஏற்படலாம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு என்ன செய்றான் சொல்லித்தரலாம். இதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய உள்ளங்கள், மன இறுக்கம் என்பது மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அது போன்ற மனிதர்களை பார்க்கிற போது என்ன செய்வோம், இரக்கமற்றவர்கள், கல்லெஞ்சக்காரர்கள் என்றெல்லாம் என்ன செய்வோம், அந்த மனிதரை நம்முடைய மொழி வழக்கிலே சொல்லுவோம், இவன் சரியான கல்லெஞ்சக்காரன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களை தான் என்ன சொன்னார், அவருடைய உள்ளங்கள் பாறைகளை போன்று இறுகிவிட்டது என்று சொல்லுகிறான். இப்போ பாறைகளை போன்று இறுக்கமான உள்ளங்கள், உள்ளத்தில் ஈரம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில் உள்ளத்தில் எந்த விதமான ஈரத்தன்மையும் இல்லை, இரக்கத்தன்மையும் இல்லை, நன்றி செலுத்தக்கூடிய பண்பில்லை என்பதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அவருடைய உள்ளங்களை என்ன செய்றான், பாறைகளோடு ஒப்பிட்டு சொல்கிறான். அதை விட கடினமானவர்கள் என்று சொன்னால் இன்னும் முரட்டு சுபாவம் கொண்டவர்கள், இன்னும் மூர்க்கத்தனமான அந்த அரக்கு குணம் கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த பாறைகளை பொறுத்தவரை, பாறைகள் என்பது உறுதியான ஒரு பொருள் தான் என்றாலும் கூட அதில் கூட என்ன செய்யும், சில நேரங்களில் நீர்க்கசிவு உண்டாகும், அதில் நீரூற்றுகள் ஏற்படும். அதே போன்று பாறைகளிலிருந்து மலையிலிருந்து சேர்ந்து உருண்டு கீழே வருகிறது என்று சொன்னால், அதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன காரணத்தை சொல்கிறான், அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விடக்கூடியது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பாறைகள் அல்லாஹ்வின் அச்சத்தால் தான் உருண்டு விடுகிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இதை நாம் என்ன செய்யலாம், இன்றைக்கு உருண்டு விடுகின்ற பாறைகள் எல்லாம் பல காலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம மலைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய விபத்துகளை பார்க்குறோம் இல்லையா, அந்த பாறைகள் பல ஆண்டுகளாக அங்கே தான் இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது விடுகிறது என்று சொன்னால், உருண்டு விழுகிறது என்று சொன்னால், அதன் காரணம் என்ன, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொன்னால், அல்லாஹ்வின் மீதான அச்சத்தால். அதன் காரணமாகத்தான் அது உருண்டு விழுகிறது என்பதை என்ன செய்றாங்க, இமாம் கதாதா அவர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதற்கு விளக்கமாக சொன்னார்கள். பாறைகளை பொறுத்தவரையில் அது உயிரற்ற ஒரு பொருள் என்றிருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி இந்த பிரபஞ்சம் என்பது படைத்தவருடைய படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறதோ, பிரபஞ்சத்தில் காணப்படுகிற அனைத்துமே அவருடைய படைப்பு தான். அந்த அடிப்படையில் அந்த படைப்பிற்கென்றே அல்லாஹ் தஆலா சில நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அதை படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கேற்ப அவைகள் செயல்படவும் செய்கிறது. அதைத்தான் இந்த வசனம் நோக்கி என்ன செய்கிறது, எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்ன ஹஜரன் கான யுஸல்லிமு அலைய ஃபில் ஜாஹிலியா இன்னி லஅரிஃபுஹா லான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு பாறை, ஒரு கல் அவருக்கு சலாம் சொல்லும். கல் சலாம் சொல்லுமா என்றால், கல்லுக்கு என்று ஒரு
பர்பஸ் இருக்குது. கல்லை அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னால் அதற்கென்று ஒரு நோக்கம் இருந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவைகள் இந்த உலகத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாறை என்ன செய்தது, சலாம் சொன்னது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த மேற்சொன்ன வசனத்தில் அல்லாஹ்வின் அச்சத்தால் அது உருண்டு விழுகிறது என்பதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா? பாறைகளுக்கு அல்லாஹ்வின் மீதான அச்சம் உண்டாயிடுச்சு என்று மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இப்போ அதை அப்படித்தான் நம்ம நம்புகிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லிட்டான். அந்த பாறைகள் உருண்டு விழுவதற்குரிய காரணம் சில வகைகள் அதை நினைச்சது அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழுகிறது என்று அல்லாஹ் சொல்லுவதன் மூலமாக பாறைகள் அப்படி செய்யும் என்பதை, அல்லது பாறைகளிடத்தில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நாம் நினைக்கிறோம், இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாறை சலாம் சொன்னது என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அப்போ இதற்கு வேண்டி அதற்கு உயிர் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு என்ன இல்லை, எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லை. காரணம், படைத்தவன் தன்னுடைய படைப்பினங்களை அல்லது தன்னால் படைக்கப்பட்டிருக்கின்ற பொருளை எந்த விதத்தில் இந்த உலகத்தில் அது பயனளிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த விதத்தில் அதை என்ன செய்வான், பயன்படுத்திக் கொள்வான். அவ்வளோதான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் என்ன செய்கிறது, அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது அல்லாஹ் சொன்னான் இந்த வசனத்துடைய இறுதியில், வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்ற, அதாவது யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள், அதாவது பனி இஸ்ரவேலுடைய பின்தொடர்கள். எந்த பனி இஸ்ரவேலுடைய பின்தொடர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லுகிற அந்த வரலாற்றை சார்ந்த அந்த பனி இஸ்ரவேலுடைய பின்வந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள். இவர்களை குறித்து நாம் நினைச்சிருக்கிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார்கள், அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்போது அதை மறுத்தவர்கள் என்கிற காரணத்தினால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் நியாமத்துகளை செய்தான் என்பதை எடுத்து சொல்கிறான். யாருக்கு? அவருடைய முன்னோர்களுக்கு சொன்ன நியமத்துகளைத்தான், செய்த நியமத்துகளைத்தான் அல்லாஹ் எடுத்து சொல்றான் என்பதை நம்ம இதற்கு முந்தைய அமர்வுல பார்த்துருக்கோம். சரிங்களா? வதுகுரு நியமத்தி அல்லத்தி அன்அம்த அலைக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன் அருக்குறைகளை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது யாருக்கு என்று சொன்னால், அந்த இடத்தில் பேசக்கூடிய நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை எடுத்து காட்டக்கூடிய அந்த சமூகம் யார் என்று கேட்டால், மக்காவில் மதீனாவில் வாழ்ந்திருந்த யூதர்கள். மக்காவில் இல்லை, மதீனாவில் வாழ்ந்திருந்த யூதர்கள். ஆனால் சொல்லக்கூடிய வரலாறு யாருடையது என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களில் இவருடைய முந்தையவருடைய வரலாறு. இப்போ இந்த இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், இந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் உண்மையை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தூதரை அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனால் அவங்க என்ன செய்றாங்க, அதை அலட்சியமாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட உங்களுடைய மோசமான செயல்களை என்ன செய்றான், அல்லாஹ் அலட்சியப்படுத்தக்கூடியவனாக இல்லை, உங்களுடைய செயல்களுக்கு தக்க கூலியே அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு தருவான் என்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இதைத் தொடர்ந்து இப்போது நாம் பார்த்தது 74வது வசனம். அதைத் தொடர்ந்து 75வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், அஃபதத்மஊன யுமினு லக்கும் வகத் கால ஃபரீக்கு மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹி ثم يحرفونه من بعد ما أقلوه وهم يعلمون. நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? எதற்கு? அய்யுமினு லக்கும், உங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை, உங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆசை கொள்கிறீர்களா, நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் ஒரு பிரிவினர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டதற்கு பிறகு அதனுடைய இடத்திலிருந்து அதனுடைய பொருளை விளங்கியதற்கு பிறகு மாற்றிக்கொண்டார்கள், அவர்கள் அறிந்து கொண்டே இதை அவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கார். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா யாரை பற்றி சொல்கிறான் என்று கேட்டால், நேரடியாக அல்லாஹ் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள், முஸ்லீம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிற மக்களை அல்லாஹ் தஆலா கேட்குறான், நீங்கள் இப்படி விரும்புகிறீங்களா, ஆசைப்படுறீங்களா, எதிர்பார்க்குறீங்களா என்னென்னு? அவங்களெல்லாம் அவங்கள நம்பணும். யார்? முன் வேதம் கொடுக்கப்பட்ட பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த அந்த சமூகம், மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்கள் உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, அப்படி ஒரு ஆசை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்குறான். இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் முன்னரே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதனாலும், அது மட்டுமல்ல மதீனாவில் அவர்கள் யூதர்கள் குடியமர்ந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட
முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறுதி நபி எங்கே வருவார்? மதீனாவில் வருவார். இறுதி நபியுடைய பிறப்பிடம் என்பது எங்கே இல்லை, மதீனா கிடையாது. ஆனால் அவர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவராக வருவார். வருகிற போது அவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய முதன்மையானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் யூதர்கள் என்கிற அந்த சமூகம் மதீனாவிலே வந்து குடியமர ஆரம்பித்தது. அப்படி இருந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றிய முன்னறிவிப்புகள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவங்க என்ன செய்வாங்க, இவங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஆசை கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கான பதிலாக சொல்கிறான், அவர்களின் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கலாமை செவிமடுத்ததற்கு பிறகு அந்த வசனங்களை, வேத வசனங்களை அந்த இடத்திலிருந்து அவர்கள் திரித்தார்கள். வேத வசனங்களை அந்த இடத்திலிருந்து அவங்க செஞ்சாங்க, திரித்து அதற்கு பொருள் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறாங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்த, அதாவது யூத சமுதாயத்தை சார்ந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட வேதத்தை மறைத்தார்கள். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களின் பொருளை அவர்கள் திரித்து சொன்னார்கள் என்பதாக என்ன சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த மக்கள் செவிமடுத்த வேதம் என்ன அல்லாஹ் தஆலா சொன்னால், வஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள், கலாமை அவர்கள் கேட்டதற்கு பிறகு என்று சொன்னாங்க. அந்த வசனம் என்னென்றால் தௌராத். தௌராத் வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம். அந்த வேதம் அருளப்பட்டதற்கு பிறகும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வேதத்துடைய வசனங்களை பொருள் மாற்றம் செய்தார்கள். எப்படி பொருள் மாற்றம் செய்தார்கள் என்பதை பற்றி இமாம் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை இமாம் தபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. தௌராத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இறக்கிய அந்த வசனங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மாற்றம் செய்தார்கள். ஹலாலை ஹராம் என்று மாற்றினார்கள். அதே போன்று ஹராமை ஹலாலாக மாற்றினார்கள். உண்மையை பொய்யாக மாற்றினார்கள். அசத்தியத்தை உண்மை என்று சொன்னார்கள். அவரிடத்தில் லஞ்சம் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அதனை என்ன செஞ்சாங்க, அதற்கு தகுந்த மாதிரி வேதத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, மாற்றிவிட்டு அசத்தியத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி என்ன செஞ்சாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் கைகடத்தல் செய்து அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வேதத்தை திரித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்றான், அவர்களை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான், அத்தஅமுருன் நாஸ பில் பிர்ரி வ தன்ஸூன அன்ஃபுஸக்கும் அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்யும்படி ஏவி உங்களை நீங்கள் மறந்துவிட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து தான் கேட்குறா என்று சொன்னாங்க. இமாம் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பனி இஸ்ரவேலை சார்ந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை என்ன செஞ்சாங்க, மாற்றினார்கள். இதற்கு முன்னாடி கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு உதாரணத்தை பார்த்துருக்கிறோம். என்ன உதாரணம், அவங்க வந்து வசனத்தினுடைய பொருளை அதன் இடத்திலிருந்து மாற்றினார்கள் என்பதற்குரிய ஒரு உதாரணத்தை நம்ம 2-3 அமர்வுகளுக்கு முன்னால் பார்த்துருக்கிறோம். என்ன நிகழ்வு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நகரத்திற்குள் நுழையும் போது என்ன சொன்னதா, கூலு ஹித்தத்துன் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஹித்தத்துன் என்று மாற்றி சொன்னார்கள். இப்போ இது போன்று என்ன செய்கிறாங்க, அல் குர்ஆன் நம்ம படித்து கொண்டிருக்கிற அத்தியாயத்தில் அதற்கு உதாரணம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அது போன்ற ஒரு வழக்கத்தை அவர்கள் இதற்கு முன்னரே கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான். இதையெல்லாம் அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, விளங்கியதற்கு பிறகு அவங்களுக்கு அறிவும் இருக்கிறது, அதை பற்றிய விளக்கமும் இருக்கிறது. வேதத்தை தெரியாதவர்களாக, ஞானம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருந்து கொண்டு என்ன சில யூதர்கள் வழிகிடவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு வசனங்களிலே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு உதாரணம். அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹால கூட நம்ம என்ன சொன்னோம், கைரில் மக்தூபி அலைஹிம். மக்தூப் என்றால் யார், அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளானவர். யார் அந்த மக்கள், பனி இஸ்ரவேல். லுஇன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். பனி இஸ்ரவேலை சார்ந்த யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவின் மூலமாகவும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய இப்னு மரியம் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவின் மூலமாகவும் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இந்த சாபத்திற்கு அவர்கள் ஆளானதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு வேதம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இல்லை, அறிந்திருந்தாங்க. அறிந்ததற்கு பிறகும் அதை என்ன செஞ்சாங்க, மறைத்தார்கள். அந்த உண்மைகளை மக்களுக்கு சேர விடாமல் அதை அவர்கள் மறைத்து கொண்டார்கள். மறைத்தது மட்டுமல்லாமல்
அந்த அவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற உண்மையை நிரூபணம் செய்கின்ற வேதம் அவரிடத்தில் வந்தபோது அதையும் அவர்கள் நினைச்சாங்க, ஏற்க மறுத்தார்கள். இதற்குரிய சில உதாரணங்கள் சொல்லணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் யூதனாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். அப்துல்லா இப்னு சலாம் என்பது அவருடைய பேர். அப்துல்லா இப்னு சலாம் என்கிற நபித்தோழர். அவர் இஸ்லாத்தை தழுவிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த நபித்தோழரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் யூதர்கள் வருகிறாங்க. அப்போ இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி இடத்தில் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், யூதர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு இப்போது நிரூபித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க, நான் யார் எப்படிப்பட்டவன்றது மட்டும் கேளுங்க, நான் ஒளிந்திக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒளிவாங்க. அவங்க கேட்பாங்க. கேட்டவொன்னே அவர் சொல்லுவாங்க, அவர் எங்களில் சிறந்தவர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவருடைய மகன், எங்களில் சிறந்தவருடைய மகன் என்ன செய்வாங்க, ஓ சையிதுனா இப்னு சையிதினா, எங்களுடைய தலைவர், தலைவருடைய மகன், ஹைருனா ஓ ஹைரு இப்னு ஹைரினா அப்படின்னு என்ன செய்வாங்க, நல்லவர், நல்லவருடைய மகன், இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, புகழாரம் சுட்டுவாங்க. சுட்டியதற்கு பிறகு அந்த அப்துல்லா இப்னு சலாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. அவர் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நின்று அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு இலாஹ் என்று சாட்சி சொல்கிறேன் என்று சொன்ன உடனே அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் அவங்க மாற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இவரா, யார், எந்த அப்துல்லா இப்னு சலாமுடைய பேரை சொன்னாங்களோ அந்த பேரை சொல்லிட்டு, இவரா, இவர் எங்களில் மோசமானவர், மோசமானவருடைய மகன், சரிங்களா, இவர் மாதிரியான கேடு கட்டவர் நாங்கள் பார்த்ததில்லை என்று என்ன செய்வாங்க, அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்வாங்க, அவருடைய சாட்சியத்தை மறுத்து பொய்யுரைப்பதை நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்கக்கூடிய விஷயம் இருந்து. அப்போ இப்படி என்ன செய்கிறாங்க, ஒரு மோசமான பண்புடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ இதெல்லாம் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா யூதர்களை ஏன் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரியவர்களாக அவர்கள் மாறினார்கள் சொன்னால், அவர்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு அதன் அடிப்படையில் அமல் செய்யவில்லை. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வழிகேடர்கள். ஏன் வழிகட்டாங்கன்னு சொன்னால், அறிவில்லாமல் அவர்கள் பேசுகிறாங்க, அல்லாஹ்வை வணங்குகிறார்கள் அல்லது வழிபாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்கள் வழிகேடர்கள். ஆனால் யூதர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அறிந்து கொண்டேதான் உண்மையை மறைத்துக் கொண்டு இது போன்ற வழிகேடை அவர்கள் பரப்புகிறார்கள் என்பதனால தான் அவங்க யாரு, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்பதை சொல்லி அதற்கான விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், அவங்க அறிந்து கொண்டுதான் இந்த சரி அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கலாமை அவருடைய இடத்திலிருந்து பொருள் மாற்றினார். இதற்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். அவருடைய வேதங்களில் ஹலால் ஹராமை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் என்ன செய்கிறாங்க, இந்த குற்றத்திற்கு உங்களுடைய வேதத்தில் என்ன, ஒரு யூதனுக்கு பற்றிய வழக்கு, அப்போ அதற்கு என்ன தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோடனே அவங்க என்ன செய்வாங்க, அவனை நம்ம கழுது மேலே உட்கார வச்சிருச்சினோம், கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கரும்பு மேலே ஊர்வலம் வைக்கணும் அப்படின்வாங்க. ஆனால் அதற்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கும், அவரை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதை என்ன செஞ்சிருவாங்க, கைகளை வைத்து மறைத்துக் கொள்வார்கள். அப்போதான் இந்த இதே நபித்தோழர் யார், அப்துல்லா இப்னு சலாம் என்கிற அதே நபித்தோழர் சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், அந்த கை வச்சிருக்கிற இடத்துல, கை வச்சு மறைச்சிருக்காங்களே அந்த இடத்துல இருந்து கை எடுத்து விட்டு வாசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தண்டனை அதில் எழுதப்பட்டிருப்பதை காணலாம் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள், சட்டங்களை தெரியாமல் அவர்கள் சில மறுக்கவில்லை, மறைக்கவில்லை, மாறாக தெரிந்து கொண்டே மனப்பூர்வமாக அவர்கள் செய்கிறாங்க, வழிகெடுப்பதை நோக்கமாக கொண்டு உலகத்துடைய ஆசைகளை பெரிதாக எண்ணிக்கொண்டு உலக ஆதாயங்களுக்காக அவர்கள் செஞ்சாங்க, சத்தியத்தை மறைத்தார்கள், நேர்வழி விட்டு மக்களை தடுத்தார்கள். அத்தகைய செயல்தான் இன்று வரையிலும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த கூட்டத்தாரால் செய்யப்பட்டு இன்று வரையிலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதே பணியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் நேர்வழிக்கு வந்து விடக்கூடாது, மக்கள் சத்தியத்தை அறிந்து விடக்கூடாது, மக்கள் அல்லாஹ்வை புரிந்து விடக்கூடாது என்கிற அந்த ஒரு கருத்தோட்டத்தில் அவங்க நினைச்சாங்க. உலக அரங்கில் முழுக்க முழுக்க நினைச்சாங்க, பல்வேறு விதமான சதிவலைகளை, பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டு மனித சமுதாயத்தை அவர்கள் வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பேருண்மையை தான் அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறோம். அப்போ அப்படி இருக்கிற கூட்டம் நேர்வழிக்கு வரணும், நம்பிக்கைக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அல்லாஹ் யாரை பார்த்து கேட்குறான், சஹாபாக்களை பார்த்து கேட்குறான். இது சாத்தியமா? பொதுவாக நம்ம சொல்லுவோம், ஒரு உதாரணம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், உறங்குறவரை
எழுப்பலாம். உறங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா தான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அவங்க ஈமான் கொள்ளணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அவன் அறியாமல் இருந்தால் என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு அறிவு கிடைத்ததற்கு பிறகு நம்பிக்கைக்கு வந்துடுவான். அதான் மனிதனுடைய நிலைமை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனை பற்றி நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக எல்லா மனிதனை பற்றி நமக்கு நல்ல கண்ணோட்டம் தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் அவன் என்ன செய்வான்? அவன் அறியாமையில் இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அறிவு கிடைக்கும்போது அவன் என்ன செய்வான்? அந்த அறிவை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் அவன் தயாராவான். இது ஒரு மனிதனுடைய இயல்பு. அதற்கு எதிராக அவன் 1000 வாதங்களை தர்க்கங்களை முன்வைத்திருந்தாலும் கூட அவனுடைய உள்ளத்தில் உண்மை அறிய வேண்டும் என்கிற ஒரு தேடல் இருந்தது என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாளைக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வான். ஆனால் அதே நேரத்தில் உண்மை எது என்று தனக்கு நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அவனுடைய உள்மனது என்ன சொல்லுது? இந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நம்ம இதற்கு ஒரு உதாரணத்தை முன்னாடி சொல்லியிருக்கிறோம். யார்? ஹுயை பின் அக்தப் என்கிற ஒரு பேர். யார் அவன்? ஹுயை பின் அக்தப் யார்? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. சாரி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. சஃபியா பின் ஹுயை, சஃபியா பின்த் ஹுயை என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அவருடைய தந்தை தான் யாரு? இந்த ஹுயை பின் அக்தப். அப்போ அவன் என்ன சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறை தூதர் என்று தனக்கு தெரியும். வேதத்தில் அவரை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது. வேதத்தில் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபர் இவர்தான் என்று தெரிந்து கொண்டு மகனார் என்ன செய்றாங்க? கேட்குறாங்க, அப்போ என்ன செய்ய போறீங்க? என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவரை எதிர்க்க போறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து அவருக்கு எதிரியாக இருக்க போறேன் என்று சொல்லக்கூடியவனாக தான் யார் இருப்பான்? ஹுயை பின் அக்தப் இருப்பான். இப்போ இது போன்று அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டு தான் அதை என்ன செஞ்சாங்க? மறுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு சாஃப்ட் கார்னர் என்னென்னு, இவங்கெல்லாம் நல்வழிக்கு வந்துடுவாங்க, நேர்வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட் கார்னர் கொள்வதற்கான இடமில்லை என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த வசனத்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த 2 வசனங்கள் நமக்கு ஏராளமான பாடங்களையும் படிப்படி சொல்லுது. என்ன படிப்படி சொல்லுது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய உண்மையை ஏற்க மனமில்லாமல் மனமுரண்டாக அதை மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தால் என்ன நிலைமை? அது யூதர்களுக்கு ஒப்பான ஒரு பண்பு என்பதை முதலாவது நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக அந்த பண்புடையவர்களுடைய உள்ளங்கள் எப்படி மாறிடும்? பாறைகளை போன்றோ அல்லது அதை விட கடினமாகவோ அவருடைய உள்ளங்கள் இறுகிவிடும். உள்ளம் இறுகிவிட்டது என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு நேர்வழியும் சத்தியமும் அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. கமிழ்த்தி வைக்கப்பட்ட குடம் மாதிரி அதில் என்ன செய்ய முடியாது? தண்ணியை ஊற்றி நிரப்ப முடியாது, அதை சுத்தப்படுத்த முடியாது. அப்போ அப்படி ஒரு நிலைமை தான் யாரோட உள்ளத்துக்கு ஏற்படும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிற சத்தியத்தை ஏற்பதற்கு மனமில்லாமல் மனமுரண்டா அதை மறுத்துவிட்டு அதற்கு எதிராக பிடிவாதம் பிடிக்கிறானோ அப்படிப்பட்டவனுடைய நிலை என்பதை அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் பாறைகள் கூட சிலது செய்யும் ஈரமுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளங்களை படைத்தவன் பாறையை விட கடினமான இருக்க முடியவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அப்படி உள்ளவர்கள், அதுபோன்று முரண்டு பிடிக்கக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நேர்வழிக்கு வரமாட்டார்கள். அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டுதான் அதை எதிர்ப்பார்கள். அறியாமை இருந்து கொண்டு எதிர்க்கிறவன் ஜாகில், மடையன். சத்தியத்தை அறிந்து கொண்டே அதை எதிர்க்கக்கூடியவனாகத்தான் யார் இருப்பான்? இது போன்ற மூர்க்கத்தனமான உள்ளம் இறுகிய பண்புடையவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதன் மூலமாக நாம் ஒருபோதும் அதுபோன்று இருந்து விடக்கூடாது. நம்மிடத்தில் என்ன சொல்றோம்? சத்தியம் வருகிற போது அதை ஏற்பதற்கும் அதை அங்கீகரிப்பதற்கும் முழு மனதோடு தயாராக இருக்கும். முழு மனதோடு நம்ம என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். அந்த தயாரிப்பு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் பணிவை தரும். அந்த பணிவுடைய உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் இருந்தது என்று சொன்னால் அதில் இரக்கம் இருக்கும், அதில் ஈரம் இருக்கும். அந்த பண்புடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்றான்? நேசிக்கின்ற உள்ளங்கள். அப்படிப்பட்ட உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை நாம் என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் படிக்கக்கூடிய வசனங்கள், நாம் எதை கேட்கிறோமோ, எந்த வசனங்களை நாம் படிக்கிறோமோ, எந்த வசனங்களுடைய பொருளை நாம் உணர்கிறோமோ அதை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வர வேண்டும். ஒரு காலம் நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன செய்றான்? அவர்களை கொண்டு இருந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த உதாரணங்களாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படையாகவே சில சூறாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவோம். நீங்கள் இவங்கள மாதிரி இருந்துடாதீங்க என்று. அப்போ அப்படிப்பட்ட பொதி சுமக்கின்ற கழுதைகள் என்று அல்லாஹ் என்ன செய்வான்? உதாரணத்தை சொல்லி காட்டுவோம். அது போன்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நாம் கேட்கிறோம், அதை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் முதலில் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் இதில் நமக்கு என்ன சொல்லுகிறான்? இரண்டாவது,
அந்த சொல்லக்கூடிய விஷயங்களில் நமக்கு என்ன வழிகாட்டுதல், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் சொல்லுவோம் முன் வர வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகள் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் நேர்வழியில் இருக்க முடியும், இருக்கின்ற நேர்வழியில் நிலைத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களா எப்போதும் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.